அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி எப்போது, ஏழரை சனி என்ன செய்யும், அதற்கு முன்னதாக உள்ள லாப சனி என்ன செய்ய போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி தற்போது மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். மிக வலுவாக நவம்பர் 4 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. வாக்கிய பஞ்சாகத்தின் படி பார்த்தாலும் டிசம்பர் 30 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வரப்போகிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் லாபஸ்தானத்திற்குரிய நிறைந்த பலன்களை இந்த தருணத்தில் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கூட பாருங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து விலகி ஏழரை நாட்டு சனி என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு வரும்போது 12ஆம் இடத்திற்கு வரும்போது இந்த ஏழரை சனியானது துவங்குகிறதுங்க. அந்த ஏழரை சனி 2025 மார்ச் 29 இரவு 9:44 மணியிலிருந்து ஏழரை சனியானது ஆரம்பிக்கிறது. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பெரும்பாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த திருக்கணித பஞ்சாகமத்தின்படி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதால் நிச்சயமாக ஏழரை சனி 2025 மார்ச் 29 முதல் உங்களுக்கு அதற்கான வேலையை காட்ட ஆரம்பித்துவிடும். ஆனால் அதே வேளையில் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவில் சிரமம் நிச்சயமாக இயலாது என்பதும் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகத்தின்படி சனி பகவான் 6/3/2026 அன்றுதான் பெயர்ச்சி அடைகிறாருங்க. அன்று முதல்தான் ஏழரை சனி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி துவங்குகிறது. அதற்கு முன்னதாக ஏழரை சனியின் தாக்கம் 2025 மார்ச் 29 முதல் திருக்கணித பஞ்சாகமத்தின் படி தொடங்கியிருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்பு நிகழாது. ஏனென்றால் இந்த தருணத்துல லாபத்தில் ராகு அமர போகிறாருங்க. அது மட்டுமல்லாது பஞ்சமத்தில் கேது அமர்ந்து விடுவார். எனவே இந்த வேளையில பெரிய அளவில் சிரமம் நெருக்கடிகள் முதல் ஒரு வருடத்திற்கு பெரிய அளவிற்கு இருக்காது. ஆனால் 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு அதி தீவிரமாக ஏழரை சனியனுடைய, அதிலும் குறிப்பாக விரய சனியனுடைய ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதீத விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். 2027க்கு பிறகு ஜென்ம சனியாக சனி அமர்ந்து விடுவாருங்க. அப்போது அதி தீவிரமாக ஏழரை சனியின் பாதிப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த ஏழரை நாட்டு சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை வருடங்களுமே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு பக்கபலமாக ராகு கேதுவும் அதே போன்று குருவும் சற்று சாதகமாக வலம் வருவார். எனவே விரய சனியால் பாதிப்பு அதீதமாக இருக்காது. ஆனால் ஜென்ம சனியை நோக்கி நகரும் போது குருவும் சாதகமற்ற அமைப்பில் அமருவார், ராகுவும் சாதகமற்ற அமைப்பை நோக்கி நகர்வாருங்க. எனவேதான் அந்த வேளையில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏழரை சனி நிறைவடையும் போது ஓரளவிற்கு நல்ல பலன்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். இப்படி பார்த்தாலுமே ஏழரை ஆண்டுகள் மிக அதீத சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அதிலும் குறிப்பாக மார்ச் 29, 2025 முதல். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய லாப சனியின் சஞ்சார காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் விரய சனியின் ஆதிக்கத்தில் அதீத விரய செலவுகள் ஏற்படும். ஜென்மராசிக்கு சனி வந்ததற்கு பிறகு நீச்சம் அடைந்து விடுவார். எனவே பாதிப்புகள் இன்னும் அதீதமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று மேசராசிக்காரர்களுக்கு கூடுதலாக இருக்குங்க. பாத சனியாக அமரும் போது சில சிரமங்கள் குறையும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். ஆனால் இந்த ஏழரை சனி காலகட்டம் முழுவதுமே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏழரை சனியில் ஆரம்பத்தில் மட்டும்தான் பாதிப்பு இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு அதிக கவனத்துடன் மேசராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும். அதற்கு முன்னதாக 2025 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கோல்டன் பீரியட் என்று சொல்லப்படுதுங்க. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் கேது 6ல் இருக்காரு.
இருக்காரு. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு 2ல இருக்காருங்க. இப்படி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுபகிரகமான குரு நிழல் கிரகங்களும் சற்று சாதகமாக இருப்பதால் தனி அதீத பலத்துடன் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஆபத்தில் அமர்ந்திருப்பதாலும் இந்த 2025 மார்ச் 29 வரை உள்ள காலகட்டங்கள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கோல்டன் பீரியட், பொன்னான காலகட்டம் என்று சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளணுங்க. உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை சாதகமாக பயன்படுத்த முடியவில்லை என்றாலும் புதிய வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது மிகப்பெரிய அளவில் நல்ல வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சனி பகவான். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் தற்போது லாபத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. எதிர்வரக்கூடிய 7.5 சனியை எண்ணி அச்சம் கொள்ள வேண்டாம். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாது 6/3/2026 வரைக்குமே 7.5 சனியால் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக உருவாகாது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் சுயதொழில் துவங்குவதற்கான யோகம் கிடைக்கும். எதிர்பார்க்கிறபடி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட செல்வாக்கும், இடமாற்றம் உள்ளிட்ட பல வகையான மாற்றங்களும் உங்களுக்கு பொன்னான காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. இதுவரை லாபசனிக்கான பலனை பெறவில்லை என்று நினைத்தாலும் கூட இந்த தருணத்தில் 7.5 சனி துவங்குவதற்கு முன் அவை அனைத்துமே நிச்சயமாக உங்களை தேடி வரங்க. திருமண வயது வந்தோர் நிச்சயமாக 7.5 சனி துவங்குவதற்கு முன் திருமணத்தை நடத்த முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல பயணங்கள் இனிமையானதாக அமையும். பல விதமான கசப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மனநிலை இந்த ஆரம்ப காலகட்டத்தில் உண்டு. எனவே 7.5 சனியை எண்ணி பயப்பட வேண்டாம். நீங்கள் திட்டங்களை சரியான முறையில் யூகித்து செயல்பட்டாலே போதும். இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். நம்பிக்கையோடு அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான நல்ல ஆற்றலை கொடுக்கிறாருங்க சனி பகவான். அது மட்டுமல்லாது சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய யோகமும், தைரியத்துடன் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது 7.5 சனி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக அதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட மேசராசிக்காரர்களுக்கு ஒரு படி கூடுதலாக இருக்கு என்றே சொல்லிவிட முடியும். அதுதான் யதார்த்தமான உண்மை. மட்டுமல்லாது உங்களுடைய பொருளாதார ரீதியான நிலை உயரும் போது சொந்த பந்தங்களும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் கிடைக்கும். இந்த தருணத்தில் வருமானம் திருப்திகரமாகவும், புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும், உங்களுடைய முதலீடுகளை நிலம் மற்றும் பொன்பொருள்ல ஈடு செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. சுயதொழில் அதீத லாபம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட கலைத்துறை, அரசியல் துறையிலும் நல்ல மாறுதல் வலுவாக கிடைக்க போகிறது. திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் செமையாக செய்து முடிக்கலாம். இந்த தருணத்தில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் 7.5 சனி துவங்கும் போது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 29 பிறகு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சனி பகவானுடைய ஆலயமான திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். அப்போது 7.5 சனியின் பாதிப்பு நிச்சயமாக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும். அதற்கு முன் இருக்கக்கூடிய காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் பெரிய அளவில் 7.5 சனியில் பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதும் யதார்த்தமான உண்மை மேசராசிக்காரர்களுக்கு.